श्रीमहागुरभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம கனகதாரா ஸ்தோத்திரத்தின் 5வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிகதையின் தொடர்ச்சியை காண்போம். பாக்வந்தரே மதுஜித ஸ்ருதகௌஸ்துவேயா ஹாராவலீவஹர நீலமயி விபாதி காமப்ரதா பகவதோபி கதாட்சமாலா கல்யாணமாவஹது மே கமலாலயாயாஹ. இந்த ஸ்லோகத்தின் விளக்கம்: பாக்வந்தரே மதுஜித ஸ்ருதகௌஸ்துவேயா. இங்கேயும் மதுஜித என்ற ஒரு பெயர் வந்திருக்கு பெருமாளுக்கு. அதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மது என்னும் அசுரனை ஜெயித்தவர். அதனால மது என்னும் அசுரனை ஜெயித்தவராக மதுசூதனாக இருக்கும் நம்மளோட பெருமாள். அவரின் மார்பில் நம்ம லக்ஷ்மி தங்கின்னு இருக்காளாம். இந்த மார்பில் தங்கும்போது அங்கே லக்ஷ்மி மட்டும்தான் இருக்காளான்னு கேட்டால் கிடையாதாம். கௌஸ்துபம் என்னும் ஒரு மணியும் இருக்காம் நம்மளோட பெருமாளுக்கு. அதனால் கௌஸ்துபம் என்னும் மணி இருக்கும் இடத்துல நம்ம லக்ஷ்மி தங்கின்னு இருக்கா என்று சங்கரர் கூறுகிறார். பாக்வந்தரே மதுஜித ஸ்ருதகௌஸ்துபேயா ஹாராவலீவ ஹரநீல மயி விபாதி காமப்பிரதா பகவதோபி கடாட்சமாலா. அதாவது அனைவர் வாழ்விலும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய சந்தோஷத்தை ஒரு மாலையை போல, எப்படி நம்ம ஒரு முத்தை எடுத்துனோம்னா முத்தை ஒரு மாலையாக கோத்து போமோ, அது போலவே ஒரு முத்து மாலை போல முத்துக்களாக சின்ன சின்ன முத்துக்களாக சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில் கோர்த்து நம்ம வாழ்க்கையை ஒரு முத்து மாலையை போல சந்தோஷங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்களாக நிறைஞ்ச ஒரு முத்து மாலையை போல நம்மளுக்கு பகவான் தராராம் பெருமாள். இந்த இடத்துல ரொம்ப கிரியேட்டிவாக ரொம்ப ஒரு இமேஜினேஷனோட சொல்கிறார் நம்மளோட ஆதிசங்கரர். அதனால் சின்ன சின்ன முத்துக்களாக இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை கோர்த்து நம்மளோட வாழ்க்கையாக தரும்போது அந்த மாலையை நம்மளுக்கு தரத்துக்கு முன்னாடி அழகாக இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு லக்ஷ்மிக்கு தந்தது கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு தருவாராம். அதனால் நம்ம வாழ்வில் இருக்கிற அந்த சந்தோஷங்கள் எவ்வளோ இருக்கணுங்கிறத முடிவு பண்ணுறதும் லக்ஷ்மி தான். அப்பேற்பட்ட லக்ஷ்மி நம்மளுக்கு சந்தோஷத்தை அளிக்கிற பெருமாளுக்கே சந்தோஷத்தை தராலாம். நம்ம லக்ஷ்மி கூட இல்லைன்னா பெருமாளுக்கு சந்தோஷம் இல்லை, நம்மளுக்கும் இல்லையாம் என்று சொல்கிறார் ஆதிசங்கரர். ஹாராவலீவ ஹரநீல மயி விபாதி காமப்பிரதா பகவதோபி கதாட்சமாலா கல்யாணமாவகதுமே கமலாலயாயாக. அதாவது நம்ம ஹரிக்கே நம்ம பெருமாளுக்கே அன்புனா என்னங்கிறத சொல்லி தந்தாலாம் நம்மளோட லக்ஷ்மி. அவ்வளோ ஒரு அன்பு வச்சிருந்தாலும் நம்ம பெருமாள் மேலே. அது போலவே நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம மீதும் நம்ம குழந்தையா பாவிச்சு நம்ம மேலேயும் அந்த அன்பை காட்டி அந்த ஒரு வாத்சல்யத்தை அந்த ஒரு அன்பை காட்டி பாசத்தை காட்டி நம்ம வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் செல்வங்கள் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே தரணும்னு நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் லக்ஷ்மி கிட்ட. அதனால எல்லாருக்குமே தரக்கூடிய அந்த லக்ஷ்மி கிட்ட நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு தேவையான அளவில் இருக்கிற விஷயங்களை நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான். இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்ம அக்பர் அந்த இடத்துல அவரோட குதிரையை நிறுத்திட்டு அந்த பாடிட்டே வந்த நபர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்க அவர் ஹரிதாசன் என்று அவரோட பெயரை சொன்னார். சரி ஹரிதாசா, நீ யார்? நீ உன்னால் மட்டும் எப்படி இவ்வளோ அழகாக பாட முடியாது? நீ ஏன் இந்த மாதிரி பாடிண்டே வர என்று அக்பர் கேட்குறார். மாதிரி கேட்கும்போது அந்த ஹரிதாசன் சொன்னாராம், என் பெயருக்கு ஏற்ற மாதிரியே நான் ஹரி நாராயணன் பெருமாளின் தாசன். அவரின் தாசனாக இருக்கிறதுனால எனக்கு வேறு எந்த ஒரு உபாசனாவும் தெரியாது. இந்த மாதிரி மந்திரங்கள் தெரியாது, எனக்கு சொல்ல தெரியாத மந்திரங்கள், என்ன ஒரு கர்மா செய்யணும், எந்த விதமான ஒரு உபாசனை செய்யணும், சாதனை செய்யணும் எனக்கு தெரியாது. அதனால ஹரியை எப்படி நான் சென்று அடையிறது, நான் அவர் மேலே வச்சுருக்க அந்த பக்தியை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் எனக்கு தான் பாட வருமே, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறேன். உண்மையாக சொல்ல போனால் நான் அவ்வளோ சுமாராக தான் பாடுவேன். ஆனால் நான் பாடுறது அவரை பற்றி பாடுறதுனால்தான் என் வாயிலேருந்து அப்படியே வார்த்தைகள் அருவி மாதிரி கொட்டிகிட்டே இருக்குது. அதுவும் அழகான ஒரு ராகத்தில் வெளிவர்றது அப்படின்னு சொல்கிறார் அந்த ஹரிதாசர். இப்படி ஹரிதாசர் சொல்லும்போது நம்ம அக்பர் கேட்குறார், அது எப்படி ஒன்றால் மட்டும் இவ்வளோ இனிமையாக பாட முடியாது? நீ கடவுள் மேலே பாடுற, அதனால தான் இந்த மாதிரி உனக்கு நல்லா வருதுன்னு சொல்லாத. நிச்சயமாக நீ இதுக்காக ட்ரைனிங் எடுத்திருப்ப அப்படின்னு சொல்கிறார் நம்மளோட அக்பர். இல்லை இதுக்காக நான் ட்ரைனிங் பயிற்சிலாம் ஒன்றும் எடுக்கலை. நான் சொல்லப்போனால் நார்மலாக எப்படி மனுஷாலாம் எந்த ஒரு ட்ரைனிங்குமே எந்த ஒரு பயிற்சியே இல்லாமல்
இயல்பாகவே பாட்டு பாடக்கூடிய ஒரு திறமை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த மாரி ஒரு திறமை ஒரு சின்ன திறமை தான் எனக்குள்ளேயும் இருக்கு. ஆனால் நான் பாடுறது அவர பத்தி பாடுறதுனால, நான் பாடுறது முழுமையான பக்தி, முழுமையான ஸ்ரத்தை, ஒரு டிவோஷனோட நான் பாடுறதுனால, எனக்கு அந்த பாடுறதுக்கான திறமைய, அந்த ஒரு வல்லமைய அவர் எனக்கு தரார். அப்படின்னு சொல்றார் இந்த ஹரிதாசன்ங்கிற இந்த நபர். இத கேட்ட உடனே நம்ம அக்பர் வந்து சிரிச்சுண்டே போயிட்டு நம்ம தான்சென் கிட்ட சொல்றார். என்ன அவன் சும்மா உளறிட்டு இருக்கான். கடவுள பத்தி பாடினானாம், பாடினா இந்த மாரி ராகமா வரதாம். வேற எத பத்தி பாடினாலும் சுமாரா தான் பாடுவானாம். இந்த மாரி சொல்றானே, இவன என்ன பண்றது? அக்பர் சிரிச்சுண்டே தான்சென் கிட்ட போறாராம். தான்சன் என்னதான் பெரிய வித்வானாக இருந்தாலும், இந்த பாட்டு பாடுறதுல இசையில வந்து அவ்வளோ பயிற்சி எடுத்திருந்தாலும், பிராக்டிஸ் இருந்தாலும், அவரும் சொல்றார், "ஆமா உண்மதான். நம்ம எந்த வேலைய செய்தாலும் அத ஒரு ஒரு ஸ்ரத்தையோட செஞ்சோம்னா, ஒரு டெடிகேஷனோட செஞ்சோம்னா, நிச்சயமாக அதன் பலன் பல மடங்கா மாறும். அதுவே அந்த ஒரு செயல நம்ம பகவான் கிட்ட, அந்த கடவுள் கிட்ட சமர்ப்பணம் செஞ்சுட்டு செஞ்சோம்னா, நிச்சயமாக அதோட அந்த ரிசல்ட், அதோட அந்த அதோட அந்த விளைவுகள் ரொம்ப அருமையா இருக்கும். அத வார்த்தைகளால சொல்ல முடியாத அரசே" என்று தன்னுடைய அந்த மந்திரியே, இசையில பயிற்சியற்ற தன்னுடைய மந்திரியான தான்சன் சொல்றத கேட்டு, நம்ம அக்பர் ஆச்சரியப்படுறார். இந்த நீதி கதையின் நீதி என்னன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்தாலும், அத ஏனோ தானோன்னு செய்யாம, அத முழுமையான ஒரு டெடிகேஷன், ஒரு டிவோஷனோட செய்யணும். இந்த ஒரு ஸ்ரத்தை, இந்த ஒரு பக்தியோட அத செஞ்சோம்னா, செய்யற செயல் எதுவாக இருந்தாலும், அத கடவுள்கிட்ட வந்து சமர்ப்பணம் செஞ்சுட்டு, அவர்கிட்ட அர்ப்பணம் செஞ்சுட்டு செஞ்சோம்னா, நிச்சயமாக அதோட விளைவுகள் ரொம்ப அருமையா இருக்கும். அததான் வந்து இந்த நீதி கதை நம்மளுக்கு உணர்த்துது. இந்த நீதி கதையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.